வணக்கம் ரேபிட் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டிராவல் ஃபுட் சர்வீசஸோடைய ஐபிஓ ரிவ்யூ, கிரே மார்க்கெட் பிரீமியம், சப்ஸ்கிரிப்ஷன் ரேட், லிஸ்டிங் கெயின், ஃபைனலாக வந்து நம்ம இந்த ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ கம்பெனி ஓவர்வியூ. ஸோ டிராவல் ஃபுட் சர்வீசஸ். ஸோ இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னாக்கா 2009 மும்பை அப்படின்ற சிட்டியில் வந்து இது பண்ணியிருக்காங்க, கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் ஆப்ரேட்டராக இருக்காங்க இன் ஃபுட் அண்ட் லான்ச் சர்வீசஸ். ஸோ இந்தியா அண்ட் மலேசியாவில் சோஃபார் வந்து இவங்க அரௌண்ட் 17 ஏர்போர்ட்ஸில் வந்து இவங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 31 லான்ச்சஸுமே வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் டு தட் அரௌண்ட் 397 குயிக் சர்வீஸ் அவுட்லெட்ஸுமே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லான்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க மேஜர் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் கூட வந்து டைப்ல வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபார் வந்து இவங்க 150 மில்லியன் டிராவலர்ஸ்க்கு வந்து எவ்ரி இயர் வந்து இவங்களோட சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லான்ச்சஸ் ஆஸ் வெல் அஸ் தி ஃபுட் பிஸ்னஸ். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஸோ லான்ச்சஸ் அண்டு ஏர்போர்ட்ஸில் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஃபுட் கோர்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து ஃபுட்ஸ் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் பார்ப்போம் இல்லைங்களா, ஸோ கேஎஃப்சி, டாமினோஸ், பீஸா ஹட் அந்த மாதிரி ஸோ ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு அதுலேருந்து வர ரெவன்யூஸ் எல்லாமே வந்து தான் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஓன் பிராண்ட்ஸ்மே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன் அடிஷன் டு தட் கேஎஃப்சி, டாமினோஸ், சிசிடி அந்த மாதிரி குளோபல் பார்ட்னர்ஸ் கூடயுமே வந்து டைப் வச்சு இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மேஜர் இன்கம் வந்து எங்கெருந்து வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபுட் சேல்ஸ் பண்ணுறதுலையும், அதுக்கப்புறம் லான்ச்சஸ் வந்து இது பண்ணுறதுல, அதுக்கப்புறம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த ஃப்ரான்சைஸ் மாடல் அதில் வர ராயல்ட்டி ஃபீஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஏர்போர்ட்ஸில் பார்க்குற கேஎஃப்சி, டாமினோஸ், பீஸா ஹட், சிசிடி, ஜேமி ஹோலிவர், A2B, சங்கீதா, ரெட் காஃபி, ரெட் வேவ் காஃபி இது எல்லாமே வந்து இவங்களோட பிராண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் டைப்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஐபிஓ டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடலாம். பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து 2000 கோடிக்கான ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்னன்னாக்கா ஆல்ரெடி இந்த கம்பெனியில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்கள ஸோ 2000 crores வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஷேர்ஸில் வந்து ஃபியூ பார்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபார் 2000 crores. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1045 இருந்து 1100 வரைக்கும் லோயர் அண்ட் அப்பர் பேண்டில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய லாட் சைஸ் வந்து 13 ஷேர். மினிமம் அமௌண்ட் வந்து 14,300 இருந்ததுனாக்கா நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஐபிஓ டேட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 7th ஜூலை ஸ்டார்ட் ஆகி 9th ஜூலை வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 10th ஜூலை அலாட்மெண்ட், லிஸ்டிங் கெயின் வந்து 14th ஜூலை. ஸோ இதோட ரிஜிஸ்ட்ரார் பார்த்தோம் அப்படின்னாக்கா மவ்ஜி இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இப்போ இது வந்து நமக்கு அலாட் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம இந்த ரிஜிஸ்ட்ராரில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து கம்பெனியோடைய 5 இயருக்கான ஃபினான்ஷியல்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோஸில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபினான்ஷியல் 25 மட்டும் இட்ஸ் அ ப்ரொஜெக்டட் வேல்யூஸ், ரிமைனிங் எல்லாமே வந்து ஆக்சுவல் வேல்யூஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ரெவன்யூஸ் வந்து இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இபிட்டா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆப்வியஸாக வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ 2021 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நெட் ஒர்த்துமே வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் இபிட்டா மார்ஜின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இயர் வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹை. ஸோ ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்லையுமே வந்து இதோட க்ரோத்துமே நல்லா இருக்க தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து இப்போ வந்து ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஃப்ளைட் ட்ராவல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ டூரிசம்மே வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து நல்லா பூஸ்டப் ஆகிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேல்யூவேஷன் அண்ட் PE ரேஷியோஸ். ஸோ இவங்களுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து அரௌண்ட் 27.58 rupees இருக்கு. PE ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஐபிஓன்றதுனால கண்டிப்பாக வந்து அவங்க வந்து 1100 அண்ட் அபோவில் தான் வந்து லிஸ்ட் ஆவாங்க. ஸோ அவங்களோட அப்பர் பேண்ட் லிமிட்டான 1100 rupees வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட PE ரேஷியோ வந்து நியர்பை 40 கிட்ட வருது. பட் இண்டஸ்ட்ரி PE பார்த்தோம் அப்படின்னாக்கா 236 கிட்ட இருக்கு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி PE கூட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா PE ரேஷியோ வந்து இவங்க அட்ராக்டிவ் ப்ரைஸில் தான் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க.
ஸோ நெட் அசெட் வேல்யூ வந்து 60 ரூபீஸ் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க்ஸ் வந்து 35% கிட்ட நியர்பைல இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சர்வீஸ் வந்து பி ரேஷியோ பேசிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட பிஎஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஹைலி அட்ராக்டிவ் வேல்யூல தான் வந்து அவங்க அப்பர் பேண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க 1100 ரூபீஸ்ன்ட்டு. ஸோ காம்படிட்டிவ் கம்பேரிசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ டிராவல் ஃபுட் சர்வீசஸ் வந்து பி ரேஷியோ வந்து 40ல் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜூம்லின் ஃபுட் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 206 பிஇல இருக்காங்க. தேவியானி இன்டர்நேஷனல் வந்து 2097 பிஇ. சஃபேஸ் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 548 பிஇ அண்ட் வெஸ்ட்லைஃப் ஃபுட் வேர்ல்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அரௌண்ட் 955 பிஇல வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ பி ரேஷியோ வந்து ஆப்வியஸாக வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை வச்சு தான் வந்து இதுவாகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து மற்றது எல்லாத்த விடவும் நமக்கு பி ரேஷியோ வந்து டிராவல் ஃபுட் சர்வீசஸில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதோட இபிஎஸ்மே வந்து நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்பேர் பண்ணாலுமே அவங்களோட பியர் காம்படிட்டர்ஸை விட டிராவல் ஃபுட் சர்வீசஸ் வந்து அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னாக்கா சோஃபார் ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக பி ரேஷியோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் இருக்குது. அந்த கம்பெனியுமே வந்து நல்ல ப்ராஃபிட் கரண்ட்டாக வந்து ப்ராஃபிட்டபிலிட்டாக தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்லையுமே வந்து ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான விசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கம்பெனியோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்க வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க இந்த ஏர்போர்ட் அண்ட் லான்ச் பிஸ்னஸில். அண்டு லான்ச்சஸில் வந்து 45% வந்து இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து 26% வந்து இவங்களுடைய அப்பீரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து ப்ரீமியம் பிராண்டு லைக் கேஎஃப்சி அண்டு சிசிடி டாமினோஸ் கூடலாம் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஓன் பிராண்ட்ஸுமே வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கு இங்கே. ஏன்னா வந்து ஏர்போர்ட்டுன்றதுனால அவங்க கொடுக்குற அவங்க வைக்கிற ப்ரைஸ்க்கு வந்து ட்ராவலர்ஸ் வந்து பே பண்ணி வாங்கி தான் இது பண்ணுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. டெப்ட்டுமே பெருசாக இல்லை, 0 டெப்ட் தான். அண்ட் இன் அடிஷன் டு திஸ் நமக்கு வேல்யூவேஷனுமே வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸை விட நல்லாவே வந்து அட்ராக்டிவ் வேல்யூவேஷனை தான் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து 97% வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏர்போர்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து மட்டுமே வருது. ஸோ ஏர்போர்ட் லொக்கேஷன்ஸ் வந்து ஏர்போர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ஏர்போர்ட்ஸ் ஃப்ளைட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோக்குள்ள வந்து அதிகமாக இம்ப்ரூவைஸ் ஆகுதோ அண்ட் ஃபங்க்ஷனிங்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இந்த ரெவன்யூமே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஐபிஓ வந்து ஃப்ரெஷ் கேபிட்டல் எதுவுமே இல்லை. விச் மீன்ஸ் அவங்க வந்து க்ரோத்துக்காகவோ இல்லை ஒரு கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காகவோ எந்த ஒரு ஃபண்டுமே வந்து ரெக்குயர்மெண்ட் இல்லைன்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஒன்லி வந்து ஆல்ரெடி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க அவங்களுடைய 2000 ஒர்த்துக்கான ஷேர்ஸை மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு அவங்க எக்ஸிட் இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா 5 ஏர்போர்ட்டில் மட்டுமே உங்களுடைய டிபெண்டன்சி வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து மலேசியா அண்ட் இந்தியாவில். ஸோ அந்த 2 ஏர்போர்ட்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு வந்து மேஜர் ரெவன்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரே மார்க்கெட் ப்ரீமியம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஆஸ் ஆன் டுடே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 8% கிட்ட லிஸ்டிங் கெயின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது பெரிய ஐபிஓ 2000 கோடின்றது ஒரு பெரிய ஐபிஓன்றதுனால 8.3 இருக்கு. பட் ஆனால் என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் அது வியூ எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயினில் வந்து 8% இல்லை மோர் தென் வந்தாலுமே அதுக்கப்புறமா இந்த ஐபிஓ வந்து நல்லா பண்ணுன்ற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ரியாலிட்டி என்னன்றதை நம்ம லான்ச்சுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும், லிஸ்டிங்க்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் நான் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போனா இல்லையா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ வேல்யூவேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேராக இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா கரண்ட்டாக வந்து இது ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான நல்ல பாசிபிலிட்டிஸ் தெரியுது. லாங் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து ஏர்போர்ட் டிபெண்டன்சியில் இருக்குது அண்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் செல்ல வராங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். யா, தேங்க்யூ.